வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் இன்று எல்லாம் வல்ல சித்தரான படலம் என்ற பகுதியை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம். இறைவனான சிவபெருமான் சித்தர் வடிவம் கொண்டு மதுரை மக்களிடையே நடத்திய செயற்கரிய செயல்களை எல்லாம் சித்தரான படலம் விளக்கி கூறுகிறது. அபிஷேக பாண்டியனுக்கு வீடுபேழினை அளிக்கும் நோக்குடன் இறைவனால் சித்தர் வடிவம் தாங்கி வந்ததை நாம் இந்த படலத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். படலம் என்பது கதை. சித்தரின் செயல்பாடுகளால் மதுரை மக்கள் தன்னிலை மறந்து அதிசயித்த விதம் அபிஷேக பாண்டியனின் அமைச்சர்கள் சித்தரை கண்டு தங்களின் வேலையை மறந்து நின்றது ஆகியவை இந்த படலத்தில் அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. எல்லாம் வல்ல சித்தரான படலம் திருவிளையாடல் புராணத்தின் கூடல் காண்டத்தில் 20வது படலமாக வைக்கப்பட்டுள்ளது. இது இதற்கு முந்தைய படலமான நான்மாடக் கூடலான படலத்தின் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது. இனி சிந்தனைக்கு போவோம். வருணன் ஏவிய மேகங்களை தடுத்து மதுரையை நான்மாடக் கூடலாக்கிய இறைவனார் அபிஷேக பாண்டியனுக்கு வீடு வேற்றினை அளிக்க திருவுள்ளம் கொண்டார். இதனால் அவர் சித்தர் வடிவம் தாங்கி மதுரையில் தோன்றினார். அவர் ஜடாமுடி, காதுகளில் வெள்ளி குண்டலங்கள், ஸ்படிகம், ருத்ராட்ச மாலைகள் அணிந்த மார்பு, உடலெங்கும் திருநீரி, கையில் தங்கப் பிரம்பு, மழு என்னும் ஆயுதம், புலித்தோல் கோவணம் ஆகியவற்றை அணிந்திருந்தார். முகத்தில் யாவரையும் மயக்கும் புன்முறுவலும் கொண்டு திருக்கோவிலில் வீற்றிருந்தார். அவர் அப்போது மதுரையின் கடை வீதிகளிலும் நாற்சந்தை ஓடும் இடங்களிலும் வீதியிலும் மாளிகைகளும் வாயிலிலும் திண்ணைகளிலும் தோன்றி பல சித்து வேலைகளை செய்து அருளினார். மதுரை மக்கள் அவரின் சித்து வேலைகளை காணும் பொருட்டு அவர் இருக்கும் இடத்தில் கூட்டமாக திரண்டனர். அவர் ஓரிடத்தில் சித்து வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போதே திடீரென அந்த இடத்திலிருந்து மறைந்து விடுவார். மக்கள் அவரை தேடிக்கொண்டிருக்கும் போதே வேறொரு இடத்துக்கு சென்று ஏதாவது செய்து கொண்டிருப்பார். மக்கள் சித்தர் இருக்கும் இடத்துக்கு ஓடி சித்தரின் சித்து வேலைகளை காண முயல்வர். சித்தரை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்களை முதியவராக்குவார், முதியவர்களை இளைஞர்களாக்குவார். ஆண்களை பெண்களாகவும் பெண்களை ஆண்களாகவும் மாற்றுவார். பிறவியிலேயே பார்வையற்றவர், காது கேளாதோர், பேச முடியாதோர் ஆகியோர்களை பார்க்க, கேட்க, பேச வைத்து அதிசயம் காட்டுவார். ஊனமுற்றவர்களை குணமாக்குவார். ஏழைகளை பணக்காரனாக்குவார், பணக்காரனை ஏழையாக்குவார். கடல் நீரை நன்னீராக்கி காட்டுவார், நன்னீரை உப்பு நீராக்கி காட்டுவார். இது போன்ற அதிசயங்கள் பல செய்து வந்தார். கசப்புச் சுவையினை உடைய எட்டி மரத்தில் இனிப்புச் சுவையுடைய பழங்களை உண்டாக்கினார். திடீரென வைகையில் வெள்ளத்தை பெருகச் செய்தும் பின் அவ்வெள்ளத்தை வற்றச் செய்தும் காட்டினார். பட்ட மரத்தில் இலையையும் பூவையும் உண்டாக்கி பசுமையாக்கினார். இவ்வாறு சித்தர் பல சித்து வேலைகளை செய்து மக்களின் மனதினை கொள்ளையடித்தார். சித்தரின் சித்து வேலைகளால் மதுரை மக்கள் தன்னிலை மறந்து தங்களின் வேலைகளையும் மறந்து கூட்டம் கூட்டமாக சித்தரிடமே கூடியிருந்தனர். சித்தரின் சித்து விளையாடல்களை மதுரை மக்கள் மனம் மயங்கிய நிலையினை கேட்ட அபிஷேக பாண்டியன் தனது அமைச்சர்களை அழைத்தான். அமைச்சர்களிடம், மதுரை மாநகருக்கு வந்து சித்து வேலைகளை செய்யும் அந்த சித்தரை பற்றி கேள்விப்பட்டீர்களா? மதுரை மக்கள் எப்போதும் அவரை சுற்றியே நின்று கொண்டிருக்கிறார்களாமே. நீங்கள் விரைந்து சென்று அவரை அரண்மனைக்கு அழைத்து வந்து என்னை பார்க்கச் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். அமைச்சர்களும் சித்தர் இருக்கும் இடத்துக்கு விரைந்து சென்றனர். சித்தரின் சித்து விளையாட்டுகளில் மெய்மறந்து நின்றனர். சிறிது நேரத்தில் சுயநினைவு திரும்பியவர்களால் சித்தரை அணுகி, தங்களின் திருவிளையாடல்களை கேட்டறிந்த எங்கள் மன்னர் தங்களை அரண்மனைக்கு அழைத்து வரச் சொன்னார் என்று கூறினர். அதற்கு சித்தர், உங்களின் மன்னவனால் எனக்கு ஆக வேண்டிய காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் மன்னவனுக்கு என்னால் ஆக வேண்டியது ஏதும் இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் மன்னரை வந்து என்னை காணச் சொல்லுங்கள் என்று கூறினார். சித்தரின் பதிலினை கேட்ட அமைச்சர்கள் வருத்தத்துடன் அரண்மனைக்கு திரும்பினர். அபிஷேக பாண்டியனிடம் சித்தர் வர மறுத்து கூறிய காரணத்தை எடுத்துச் சொன்னார். அபிஷேக பாண்டியனும் முதல்வனாகிய சிவபெருமானின் திருவருளை பெற்று இம்மை மறுமை பயன்களை வெறுத்த யோகிகள் இந்திரன், திருமால், பிரம்மா முதலிய தேவர்களை மதிக்க மாட்டார். இப்பூமியை ஆளும் மன்னரையா மதிக்கப் போகிறார் என்று கூறினான். இப்படலம் கூறும் கருத்து: அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது என்பதே எல்லாம் வல்ல சித்தரான படலத்தின் கருத்தாகும்.
அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது என்பதே எல்லாம் வல்ல சித்தரான படலத்தின் கருத்தாக அமைந்துள்ளது. அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி உங்களுக்காக திருவிளையாடல் புராணம் தொடர் சிந்தனையில் அடுத்த எபிசோடில் இன்னொரு படலத்தை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி நன்றியுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.